அல்லேலூயா. காத்திருக்கிற அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க குறைஞ்சிக்கிட்டே காத்திருக்க முடியல. நீங்க ஆராதனை பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு ஆராதனை, 12 மணிக்கு ஆராதனை முடியும்னா கரெக்டா 12 மணியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 12 மணியை தாண்டி 5 நிமிஷம் கூடிடுச்சுன்னா அப்படி வாட்சை பார்க்க வேண்டியது, வாட்சை பார்க்க வேண்டியது, வாட்சை பார்க்க வேண்டியது. அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் கூடிச்சுன்னா அவ்வளவுதான். இவ்வளோ 10 நிமிஷம் போகுது, 5 நிமிஷத்தை தாண்டிச்சு முடிக்காரான்னு பார்ப்போம். இன்னொரு 5 நிமிஷத்துல அவர் முடிக்கலைன்னா நான் முடிச்சிருந்தேன். இன்னும் 5 நிமிஷத்துல அவர் ஆராதனை முடிக்கலைன்னா நான் ஆராதனையை என்னுடைய ஆராதனையை முடிச்சுட்டு நான் வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுல தீர்மானத்தோடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மணியை பார்ப்பாங்க, ஆளை பார்ப்பாங்க. அது முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியலன்னா இவங்க என்ன செஞ்சது, எந்திரிச்சு வெளியே போயிருக்கு. அப்போ ஆராதனையில ஒரு 10 நிமிஷம் கூடிடுச்சுன்னா அங்க உட்கார முடியும். ஜெபத்துல சில ஆட்கள் உட்காருவாங்க, கரெக்டா மணியை பார்த்து 1 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான் கரெக்டா. 1 நிமிஷம் கூட தாண்டினாலும் கூட போதும் அப்படின்னு எந்திரிச்சு என்ன செஞ்சிருது, துண்டை உதறிட்டு அந்த மாதிரி வந்துடுது. கரெக்டா அந்த ஒரு அதிகாரம் தான் பைபிள்ல வாசிப்பாங்க. ஒரு அதிகாரத்தை தாண்டக்கூடாது. கரெக்டா ஒரு அதிகாரம் தினமும். இல்லையா? ஆமா, ஒரு அதிகாரத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது, வாசிக்க கூடாது. சில ஆட்கள் ஒரு வசனம் தான் வாசிக்கும். அந்த ஒரு வசனமும் பைபிள்ல வாசிக்கிறது கிடையாது. எதுல வாசிக்கிறது? காலண்டர்ல ஒரு வசனம். காலையில எந்திரிச்சு போக வேண்டியது, போகும் வேண்டிய இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி என்ன வசனம் போட்டிருக்காங்க பாரு. அந்த வசனத்தை வாசிட்டு இந்த வசனம் கிடைச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே போக வேண்டியது. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கிடைச்சுன்னா இன்னைக்கு நம்ம வாழாக்காம தலையாக போறோம்னு சொல்லிக்கிட்டே போறது அன்னைக்கு ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி சில ஆட்கள் ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒத்த வசனத்துக்கு மேல வாசிக்க மாட்டாங்க, ஒரு அதிகாரத்துக்கு மேல வாசிக்க மாட்டாங்க. கரெக்டா 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணணும், கரெக்டா அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்ணணும். எப்படி ஆண்டவர் நம்ம கூட இடைபெற முடியும்? எப்படி ஆண்டவரோடு கூட இருக்க முடியும்? காத்திருத்தல் என்பது நேரத்தை பார்ப்பதல்ல. அல்லேலூயா. நேரத்தை பார்ப்பதல்ல. நேரத்தை பார்க்காம எவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களை நடத்துறாரோ அவ்வளவு நேரம் உட்காரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துகிற வரைக்கும் ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்துல நீங்க உள்ள போயாச்சுன்னா ஆண்டவர் வராம நீங்க என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் வராம ஆராதனை என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது, ஜெபத்தை முடிக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி கர்த்தர் உங்க கூட பேசுற வரைக்கும் ஜெபத்துக்குள்ள அப்படியே போய் அனுப்ப முடியும். அல்லேலூயா. நேரத்தை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் ஒரு மணமா ஓடும் நினைக்கீங்களா? ஓடவே ஓடாது. நேரத்தை பார்த்து கரெக்டா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னா அது சிந்தனை பூரா எங்க இருக்கும், அந்த வாட்சி மேலதான் இருக்கு, கிளாக் மேலதான் இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுதுதான் ஸ்திரப்பட முடியும். அல்லேலூயா. ஆவியில ஸ்திரப்பட முடியும், விசுவாசத்துல ஸ்திரப்பட முடியும், கர்த்தருக்குள்ள நீங்க ஸ்திரப்பட முடியும். எந்த பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அசையாம அப்படியே கம்பீரமா நிற்க முடியும்.